பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான வீடியோ 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அதாவது மாமியார் மாமியாருக்கு ஒரு ரகசியம், அது மாதிரி மருமகளுக்கு ஒரு ரகசியம். இந்த 2 வீடியோக்கள் உண்மையில் மாமியார்களுக்கும் மருமகள்மார்களுக்கும் இது ரொம்ப வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே. இந்த 2ல் ஒரே ஒரு லிங்க்கை நான் இதில் கொடுக்குறேன். மாமியாரோட லிங்க்கை இதில் கொடுக்குறேன். மாமியாருக்கு ஒரு ரகசியம்ன்ற லிங்க்கை இதில் கொடுக்குறேன். இந்த லிங்க் பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா இருக்கும் மருமகளுக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இது ஒரு பெரிய ஒரு மனவேதனைப்படுற ஒரு காரியமாக இருக்குது. ஒரு சமாதானம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஏன் இப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்படியாக இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மற்றவர்களுக்கும் இதை பகிருங்க, சரிங்களா? அப்புறம் ஆதியாகமத்தில் இருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி 20வது அதிகாரம் வரையிலும் வேதத்தை நான் வீடியோக்களாக வெளியிட்டிருக்கிறேன். ஒருவேளை அது தெரியாதவங்க யாருனாலும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்களை நீங்கள் தயவு பண்ணி பாருங்கள். பார்க்குறது மாத்திரம் இல்லை, உங்களை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு இதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கு. இது உங்கள் அற்புதத்தின் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதில் நம்ம அற்புதம், தேவனுடைய அற்புதம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் அதில் ஒரு ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இது அற்புதத்தின் நேரம் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ. அதில் அந்த நேரம் நீங்கள் சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. அந்த வீடியோவை கேட்டுட்டு ஜெப நேரத்தில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிங்க. நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அதனால் நீங்கள் தொடர்ந்து இது மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற ஒரு என்னோடய சேனல். இதில் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கு நம்ம அந்த வார்த்தைகள் கொண்டு செல்றதுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் நிச்சயமாக நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உலகத்தில் கிடைக்காத ஒன்று சமாதானமும் சந்தோஷமும் தான். உலகத்தில் எவ்வளவோ பணம் பொருள் இருந்தால் கூட இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது தான் இந்த ஜீவ வார்த்தை. இதை அநேகருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நம்ம ஆசீர்வாதங்களை அவங்களும் சுதந்திரத்து கொள்ளட்டும், நம்மளும் சுதந்திரத்து கொள்வோம். சரிங்களா? இந்த வீடியோக்களை தவறாமல் நான் சொன்ன வீடியோலாம் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.